பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் பணிப்பாளர் நஸ்முல் இஸ்லாம் அந்த நாட்டு வீரர்களுக்கு எதிராக வெளியிட்ட கருத்தை இதற்கு காரணமாகும். வீரர்கள் தொடர்பில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினால் செலவிடப்படும் கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் மீள வழங்க வேண்டும் என நஸ்முல் இஸ்லாம் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்களின் நலன் சங்கத்தின் தலைவர் முகமது மிதுன் நேற்று எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். நஸ்முல் இஸ்லாமின் கருத்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் விளையாட்டுக்கும் கவலை அளிக்கும் விடயம் என்பதனால் அவர் தமது பதவியிலிருந்து விலக வேண்டும் என மிதுன் சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் பதவி விலகாவிட்டால் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தொடரின் இன்றைய போட்டிகள் மாத்திரமின்றி நடைபெறவுள்ள அனைத்து போட்டிகளையும் புறக்கணிக்கப் போவதாக முகமது மிதுன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறவிருந்த சொட்டகிராம் ராயல்ஸ் மற்றும் நூகாலி எக்ஸ்பிரஸ் அணிகளுக்கிடையிலான முதலாவது போட்டியில் இரு அணி வீரர்களும் பங்கேற்றிருக்கவில்லை. கிரிக்கெட் சபையிடமிருந்து உரிய பதில் கிடைக்காமையினால் வீரர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். போட்டியை காண மிர்பூர் மைதானத்திற்கு வருகை தந்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்த நிலையில் மைதானத்தை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைய முதலாவது போட்டி நடைபெறாத நிலையில் கிரிக்கெட் சபையின் பணிப்பாளர் மற்றும் நிதிக்குழு தலைவர் பதவிகளிலிருந்து நஸ்முல் இஸ்லாம் நீக்கப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவிருந்த 2 போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவழி பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்களின் நலன் சங்கத்தினர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தனர்.